நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இந்த கஸ்டமர் சென்னையில சிவில் இன்ஜினியரா இருக்காருங்க. இவரோட ஓன் ஹவுஸ் இப்ப திருச்சி பெட்டவா தலையில கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு தான் நம்ம பயனியர் பயோ டேங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 7 பேர் யூஸ் பண்ற மாரி எங்களுக்கு டேங்க் வேணும்னு அவங்க கேட்டிருந்தனால, இங்க நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போற சைஸ் 1200 லிட்டருங்க. இந்த இடத்துல ஒரு 4 அடி குழி எடுக்கும்போதே ஊத்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த மாரி இடத்துல எல்லாம் நீங்க கான்கிரீட்ல செப்டிக் டேங்க் கட்டுனீங்கன்னா சீக்கிரமாவே நெறஞ்சிருங்க. இதுவே பயோ டேங்க் கான்கிரீட்ல கிடைக்குது, பிவிசில கிடைக்குது. அதையெல்லாம் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா, நீங்க பாக்டீரியாவ 3 மாதத்திற்கு ஒரு முறை ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. அதனோட காஸ்ட் 1500லேருந்து 2000 வரைக்கும் வரும். ஏன் அந்த மாரி ரீஃபில் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல தண்ணி ஊறிட்டே இருக்கிறதுனால பாக்டீரியானால இனப்பெருக்கம் பண்ண முடியாதுங்க. ஆனா நம்ம பயனியர் பயோ டேங்க் உள்ள பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு சீரான வெப்பநிலை இருந்துட்டே இருக்குங்க. அதனால பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணிக்கும். அது ஏன் அந்த டேங்க்ல மட்டும் பண்ணாது, இந்த டேங்க்ல மட்டும் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கான்கிரீட், பிவிசிலலாம் வெயில் அடிச்சதுன்னா அது சூடாயிரும். அதே மழை பெஞ்சதுன்னா அது சில்லுன்னு ஆயிரும். இந்த மாரி தன்மை கொண்டதுங்க. ஆனா நம்ம பயனியர் பயோ டேங்க் ஃபேப்ரிகேட்டட் டேங்க் அப்படிங்கிறதுனால பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் பண்ண முடியும். அதனால தான் நம்ம பயனியர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி குடுத்துடுறோங்க. இந்த இடத்துல மாடி படிக்கட்டுக்கு கீழ தான் இந்த டேங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. இதுக்கு மேல இவங்க பாத்ரூம், டாய்லெட் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறாங்க. 10 டன் வரைக்கும் இருக்கிற வெயிட்ட இந்த டேங்க் மேல வச்சீங்கன்னா கூட ஒண்ணாகாதுங்க. அவ்ளோ ஸ்ட்ராங்கா தான் உங்களுக்கு இந்த டேங்கை நம்ம செஞ்சு கொடுக்குறோம். இதனோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா பயனீர் பயோசெப்டிக் டேங்க்ங்கிற யூடியூப் சேனல்ல போய் பாருங்க. தேங்க்யூ.